ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலம் அதிகமாக வந்துருச்சு. வெயில்கள் வந்து ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குதுங்க. வெளியில் போக முடியாது. நான் இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். வெயில் வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல, சுத்தம் வெயில் எப்படி இருக்குது. வெளியில் போயிட்டு வந்தேன். வெளியில் போயிட்டு வந்தால் தான் தெரியுது எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம வந்து வெளியில் போயிட்டு வரவங்க, ஆம்பளைங்க வெளியில் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து வந்ததே வந்து நம்ம மோருக்குன்னு அடிச்சு மோர் கொஞ்சம் வெய்ய காலத்தில் கொஞ்சம் பால் சேர்த்து வாங்கி மோர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா மோர் இல்லைன்னா வந்து கம்ம சாப்பாடு ரெடி பண்ணி கம்மன் சாப்பாடு கொடுங்க. அதே மாதிரி இளநீ, நுங்கு, அப்புறம் தெளுவுன்னு சொல்லுவாங்க, பனந்தெளுவு, அது பனங்கருப்பட்டி, அப்புறம் பனங்கல்கண்டு, இதெல்லாம் வந்து வெளியில் வெயிலில் சுற்றுறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா ரொம்ப நல்லதுங்க. இது நான் வீட்டுக்காக சொல்லலை. அதாவது வந்து இதுமாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லது. இல்லைன்னா வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடும். ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில், உடம்பு தாங்குற அளவுக்கு வெயிலெலாம் அதிகமான வெயில் தான் அடிக்குது. இப்போவே வந்து மாசி மாதத்துல இவ்வளோ வெயில்னா இன்னும் பங்குனி சித்திரை அக்னி நட்சத்திரம் ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போவே இருந்து நம்ம வந்து உடம்ப வந்து நார்மல் பண்ணிட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம வெயிலேருந்து தாக்கத்துலேருந்து நம்ம சேஃபாக இருப்போம். அதனால் இல்லைன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, வெயில் அதிகமாக ஓவராச்சுன்னு வச்சுங்க, சில பேர்த்துக்கு கொப்பளமெல்லாம் போட்டுரும். அதுக்காக தான் சொல்கிறேன். வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கூலிங்காகவே குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கம்மன் சாப்பாடு, கம்மன் சோறு தான் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கம்மன் சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காமிக்கலன்னு நினைக்காதீங்க, சட்டியில் கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எதாக இருந்தாலும் சரி, அக்கா சொல்கிறத தப்போ நிறையவோ இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.